அனைவருக்கும் வணக்கம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் 2019 சரியா? அந்த சாஃப்ட்வேரில் எப்படி வந்து ஒரு டேட்டாவை டைப் பண்ணி நம்ம எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸலை வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும், ஸோ அதில் எப்படி டைப் பண்ணுறது, ஸோ அதில் செல்னால் என்ன, செல் ரெஃபரன்ஸ்னால் என்ன, எந்த மாதிரி நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இது வந்து முழுமையாக எக்ஸல் பற்றி தெரியாதவங்க எளிமையாக கற்றுக்கிறதுக்காண்டி இதை நம்ம வந்து உருவாக்கியிருக்கிறேன். ஸோ அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை வந்து முதல்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட்டில் போய்க்கோங்க. போயிட்டிங்கன்னா அதில் வந்து எக்ஸல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸல் அப்படிங்கிறத முதல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாங்க் ஒர்க் புக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த பிளாங்க் ஒர்க் புக் அப்படிங்கிறத முதல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கொடுத்த உடனே இதுதான் வந்து எக்ஸலுடைய ஃப்ரண்ட் ஸ்க்ரீனு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டங்களாக இருக்கும். ஸோ இது என்னது அப்படின்னா உங்களுக்கு வந்து செல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு செல்லுலேயும் நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், டைப் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் இருக்கும், ABCD இப்படி. இது வந்து காலம் லெட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த சைடு வந்து 1 2 3 4ன்னு சொல்லிட்டு ரோ, இது வந்து ரோஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இது உள்ளே நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்கள் D2, இந்த இடத்துல பாருங்கள் D4. இந்த மாதிரி ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு நேம் இருக்கும். இப்போ G4 அப்படின்னா இப்போ பாருங்கள் இதுக்கு மேலே வந்து G, இது வந்து 4. ஸோ அப்போ G4 நான் இருக்கிறேன். இப்போ நான் வந்து C2க்கு போகணுன்னா C2வில் போய் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது வந்து C2. ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு நேம் இருக்கும். அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு டேட்டா டைப் பண்ணி அது எப்படி நான் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நான் சொல்லித் தரப்போகிறேன். நான் சொல்லிக் கொடுக்குறத அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சரியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே, இப்போ நான் வந்து A1 அப்படிங்கிற செல்லில் இருக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன்னா எம்ப்ளாயி EMP நம்பர், சரியா? ஒரு எம்ப்ளாயோடைய நேம் அண்டு ஏஜு, அதுக்கப்புறம் சேலரி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். எப்படி டைப் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ 1001ன்னு அடிச்சுட்டு ஜஸ்ட்டு டேப் அப்படிங்கிற கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த செல்லுக்கு போகும். அதே மாதிரி இப்போ அடுத்து டைப் பண்ணுறேன், அடுத்து டேப் கொடுக்கும்போது அடுத்த செல்லுக்கு போகும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு செல்லையும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு டேப் அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ கடைசி எந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் ஒன்று டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அடுத்த செல்லுக்கு போகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கீழே வந்துடும். இப்போ 1002, சரியா? குமார். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து ஒரு 5 ரெக்கார்ட்ஸை நான் என்ன செய்கிறேன், முதல்ல வந்து டைப் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? சரி, இப்போது நம்ம வந்து இந்த மாதிரி 5 ரெக்கார்ட்ஸ் டைப் பண்ணதுக்கு அப்புறமா இதில் ஏதாச்சும் நீங்கள் வந்து இப்போது எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் இப்போது மொத்தத்தில் ஒரு 5 ரெக்கார்ட் நம்ம டைப் பண்ணிக்கலாம். வெயிட், சரியா? இப்போ நான் வந்து ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் வந்து டைப் பண்ணிவிட்டேன். இதை நான் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரப்போகிறேன். ஓகே, இப்போ என்னென்னா இதுக்கு மேலே வந்து நீங்கள் மூவ் பண்ணுறதா இருந்தால் கீபோர்டில் ஆரோ மார்க் இருக்கு இல்லையா? ஸோ 4 ஆரோ மார்க் இருக்கும். ஸோ அந்த ஆரோ மார்க் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் மேலே கீழே மூவ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இந்த குமார் அப்படிங்கிறதுல வந்து ராஜ் அப்படின்னு சொல்லி சேர்க்கணும், ராஜ்குமார் அப்படின்னு சேர்க்கணுன்னா ஒன்று நீங்கள் டேரெக்டாக டைப் பண்ணும்போது என்ன செஞ்சிடும், ஏற்கனவே இருக்கிறத அழிஞ்சிரும். எஸ்கேப் அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி பழைய நம்பர் வந்துடும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ராஜ்னு சேர்க்கணும்னு வச்சுக்கோங்க. கீபோர்டில் வந்து F2 அப்படின்னு சொல்லி ஒரு கீ இருக்கும். அந்த F2 அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணீங்க, பர்சனல் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே கீபோர்டில் F2 ப்ரெஸ் பண்ணிங்கனால எடிட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா FN, அதாவது ஃபங்க்ஷன் கீ இருக்கும், அந்த கீயையும் மேலே இருக்கிற அந்த F2ங்கிறதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து எடிட் ஆகிடும். சரியா? அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் மவுஸை வச்சுட்டு 2 தடவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே எடிட் ஆகிக்கும். ஓகேவா? சரி, இப்போ இதை மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணி வச்சுக்கிறோம். இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல இந்த ஏக்கு பிக்கு இடையில ஒரு சின்ன ஒரு லைன் மாதிரி வருது இல்லையா? இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா இந்த காலத்தோட விட்டை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி இதோடைய விட்டை நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும், இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதுலேயும் குறைக்கிறனா நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் குறைச்சிக்கலாம். இதையும் நீங்கள் எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த ரோவோட ஹைட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல இந்த 4க்கும் 5க்கு இடையில இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கையை அந்த மவுஸ்லேருந்து கையை எடுக்காமல் அப்படியே கீழே நகர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரோவோட ஹைட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். இல்லை எனக்கு வந்து ஈவனாகவே எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். கரெக்டாக அந்த 2ங்கிறதுல நீங்கள் மவுஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கையை எடுக்காமல் அப்படியே அந்த மவுஸ்லேருந்து அப்படி கையை எடுக்காமல் அப்படி கீழே கொண்டு இப்படி இழுத்திங்கன்னா கரெக்டாக பாருங்கள், இழுத்தோன்னு இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ இந்த ஏதாவது 2க்கு 3க்கு அல்லது வந்து இந்த 3க்கு 4க்கு இடையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு கையை லைட்டாக நீங்கள் வந்து மவுஸை மூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செய்யும், ஈவனாகவே உங்களுக்கு வந்துடும். சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போது நீங்கள் இப்போ பிரிண்ட் பண்ணால் இந்த கண்டென்ட்டை பிரிண்ட் பண்ணால் எந்த மாதிரி இருக்கும், நீங்கள் பேப்பரில் எப்படி பிரிண்ட் அவுட் வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஃபைல் அப்படிங்கிற மெனு மேலே இருக்கும். இதில் போய் கிளிக் பண்ணுங்கள். இதில் போனீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த பிரிண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ண உடனே சரியா உங்களுக்கு வந்து இப்படி தான் காட்டும். ஸோ இதுதான் வந்து இந்த பேப்பரில் பிரிண்ட் ஆனால் எந்த மாதிரி இருக்கணும், இப்படி தான் இருக்கும். சிம்பிளாக இருக்குது. ஸோ எனக்கு என்ன தேவைன்னா கொஞ்சம் பெருசாக உள்ளே வந்து பாக்ஸ் எல்லாம் போட்டு எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் பின்னாடி வர்றதுக்கு மேலே இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள், இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறமா இது இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல மவுஸ் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நகர்த்துனீங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிக்கும். செலக்ட் ஆனதுக்கப்புறமா அப்படியே ஹோம் அப்படிங்கிற மெனுவுக்கு போகணும். இந்த மெனுவில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஆல் பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆல் பார்டர்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், எல்லா இடத்துலையுமே பார்டர்ஸ் வந்துடும். சரியா? அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஹோம் அப்படிங்கிற மெனுவுக்கு போங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இருக்கு இல்லையா, இந்த இடத்துல சைஸ் இருக்கும். இதில் கொஞ்சம் ஓரளவு உங்களுக்கு தகுந்தபடி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அதே மாதிரி ஹெட்டிங்கை வந்து நீங்கள் என்ன செய்யணும், ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹோம் போங்க. அதே மாதிரி போல்டு கொடுத்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோவுக்கும் சென்டரில் நேம் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு செல்லுக்கும் நடுவில் நேம் வரணும் அப்படின்னா இது அப்படி ஃபுல்லாக அப்படி கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிக்கணும். அதே ஹோமில் போங்க. ஹோமில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இருக்கு பாருங்கள், அலைன்மெண்ட்டுக்கு மேலே இந்த இடத்துல இருக்கும் மிடில் அலைன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இது கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், உங்களுக்கு வந்து மிடில் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் ஃபைலில் போங்க. இதில் பிரிண்ட் அப்படிங்கிறதுல போய்க்கோங்க. சரி, இப்போ என்னென்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிற எந்த பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் செட் பண்ணணும். சரியா? அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த லெட்டரில் போயிட்டு நீங்கள் A4 அப்படின்னு சொல்லி முதல்ல மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம A4 ஷீட்டில் நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறேன் அப்படின்னா A4 ஷீட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இப்போ இது வந்து இதுக்கு பேர் என்னென்னா போர்ட்ரேட் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷன்னா இதே கண்டென்ட்டை வந்து இந்த மாதிரி வரும். உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது இந்த கார்னரில் வந்துடும். போர்ட்ரேட்னா உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது இந்த மாதிரி வந்துடும். இதுதான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அதை வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 2 3 4 காலம் தான் இருக்குது. இந்த மாதிரி வரும்போது நீங்கள் போர்ட்ரேட் கொடுக்குறதே பெட்டர். ஓகேவா? சரி, இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா, நான் வந்து இதோட சைஸை ஓரளவு நான் பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி வேணும்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் 5 ரெக்கார்டு தான் இருக்குது அப்படின்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல கற்றுக்கிடணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ஈஸிங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நோ ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த இடத்துல கஸ்டம் ஸ்கேலிங்னு ஒன்று இருக்கும். சரியா? அப்படி இல்லைன்னா இதில் பேஜ் செட்டப் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வச்சும் ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட்டு பேஜ் செட்டப்பை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் அட்ஜஸ்ட் டூ அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இந்த பேஜுங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் டூவில் போயிட்டு ஜஸ்ட் வந்து கொஞ்சம் போல் உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படி கொடுங்க. ஸோ கொடுக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணிடணும், உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவு பெருசாக வர ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணியிருக்கிறேன், பேஜ் செட்டப்பில் போகிறேன். இதில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம், குறைக்கனாலும் குறைச்சிக்கலாம். ஓகே கொடுங்க. ஓகேவா? பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி ஓரளவு வந்துருச்சு. நீங்கள் பின்னாடி போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், மெயின் டைப் பண்ணுற இடத்துக்கு போகணுன்னா இந்த இடத்துல இந்த இருக்குது பாருங்கள்,
இந்த ஆரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணுங்கள், திருப்பி பழைய இடத்துக்கு வந்துடும். இப்போ நான் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஹோமில் போனீங்கன்னா அதே சைஸ் தான் இருக்கும். ஆனால் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது மட்டும் அதை ஜூம் பண்ணி கொஞ்சம் பெருசாக காட்டும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, திருப்பி நான் ஃபைலில் போகிறேன், பிரிண்ட்டில் போகிறேன். போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி காட்டுது இல்லையா. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இது வந்து சென்டரில் வரணும்னு நினைக்கிறேன். இந்த டேபிள் வந்து சென்டரில் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ சென்டரில் வரணும்னா நீங்கள் ரொம்ப சிம்பிள் தான். அதே பேஜ் செட்டப்பில் போங்க. போயிட்டு என்ன பண்ணுங்கள், இதில் மார்ஜின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் ஹரிசென்டலி அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஹரிசென்டலின்னு கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே கொடுத்தாச்சு. இப்போ டேபிள் வந்து சென்டருக்கு வந்தாச்சு. அதே பேஜ் செட்டப்பில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், அந்த மார்ஜின்ஸில் வெர்டிக்கலி அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேபிள் வந்து வெர்டிக்கலாக சென்டரில் வந்துடும். ஓகேவா. ஸோ நமக்கு தேவையில்லை, உங்களுக்கு வந்து டாப்பில் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். அதனால் பேஜ் செட்டப்பில் போயிட்டு மார்ஜினில் போயிட்டு இந்த வெர்டிக்கலிங்கிறது மட்டும் எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுங்க. இப்போ டாப்புக்கு வந்தாச்சு. இப்போ ஓரளவு நம்ம இதை வச்சுட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. இதில் எந்த பிரிண்டரில் நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆக்டிவ் ஷீட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இது என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் தெளிவாக. அதாவது நம்ம எந்த பிரிண்டரில் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறோமோ அதை முதல்ல நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். எதையும் செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பிரிண்டரை செலக்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் பிரிண்ட்டுன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாகவே என்ன செஞ்சிடும், அது வந்து சேவ் ஆகிடும். சரியா. அந்த ஃபைலை நீங்கள் என்ன செஞ்சிக்க முடியும், நீங்கள் மெயில்லையோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ ஈஸியாக வந்து வேறு யாருக்கும் அனுப்பிக்கிறதுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். இல்லை நான் வந்து சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன், நான் பிரிண்டரை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்சான் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ எப்சான் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து மாறும். ஓகேவா. சரி. ஸோ நான் வந்து இப்போ நம்மகிட்ட பிரிண்டர் கனெக்ட் பண்ணலை, அதனால் நான் மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃபை நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நீங்கள் அடுத்து நீங்கள் என்ன செய்யணுன்னா இதில் பிரிண்ட் அப்படின்னு கொடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தத்திலே வந்து என்ன இருக்குது, ஒரே ஒரு பேஜ் தான் இருக்குது. அதனால் இன்னும் வேறு இஷ்யூஸ் எதுவும் கிடையாது. ஸோ ஒரு பேஜ் மட்டும்தான் இருக்கிறதுனால ஸோ பிரிண்ட் ஆக்டிவ் ஷீட்ஸ் அப்படின்னே இருக்கட்டும். இதில் டேரெக்டாக பிரிண்ட் அப்படின்னு கொடுங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப் கொடுத்ததுனால ஸோ அதை வந்து பிடிஎஃப் ஃபைலாக தான் ஸ்டோர் ஆகும். இப்போ நான் டெஸ்க்டாப்பில் போய் என்ன செய்கிறேன் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துட்றேன். சரியா. இஎம்பி அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், நம்ம அந்த ஸ்க்ரீனில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி என்ன செஞ்சிடும் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும், அதாவது மாதிரி இருக்கும். இப்போ செக் பண்ணி பார்க்குறதுக்காண்டி டெஸ்க்டாப்பில் போகிறோம். ஸோ அதில் போயிட்டு அந்த இஎம்பி அப்படிங்கிறத என்ன செய்கிறோம், நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸோ வெரி சிம்பிள். இப்போ வந்து என்ன செய்யும், உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்துக்கோங்க. இது அப்படியே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே என்ன செய்ய முடியும், இந்த ஃபைல் எடுத்துகிட்டு நீங்கள் மெயில் அனுப்பிக்க முடியும். ஓகே. இப்போ அடிஷ்னலாக அதுக்கடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கவனிங்க, இதுக்கு மேலே வந்து ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும். சரியா. அப்போ எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்யுங்க, ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் இன்சர்ட் அப்படின்னு கொடுங்க. இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு இன்சர்ட். சரியா. அகெயின் இன்சர்ட் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே இதை ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதிலையே இருக்கும் மெர்ஜ் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். செலக்ட் பண்ணணும், பண்ணதுக்கப்புறமா ரைட் கிளிக் பண்ணணும். இதில் மெர்ஜ் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த மெர்ஜ் சென்டரை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாமே செல்லுமே மெர்ஜ் ஆகிடும். திருப்பி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று Ctrl+Z கொடுங்க, Ctrl+Z. அப்படி இல்லைனா திருப்பி அதே செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் சென்டர் எடுத்து விட்டிங்கன்னா அந்த மெர்ஜ் வந்துங்கிறது போயிடும். ஸோ அப்போ நம்ம வந்து மெர்ஜ் பண்ண போகிறோம். மெர்ஜின்னு பண்ணிக்கோங்க. மெர்ஜ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே சரியா எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் கொடுக்குறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம். கீபோர்டில் Ctrl+P அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அல்லது ஹோமில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த B அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். சரியா. இப்போ பாருங்கள், ஃபைலில் போங்க, பிரிண்ட். ஸோ ஓரளவு டைப் பண்ணுற கண்டென்ட் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. சரி. இப்போது அடிஷ்னலாக வந்து நம்மக்கிட்ட நிறைய டேட்டா இருக்க வச்சுக்கிடுவோம். இப்போ நான் இதே காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன், நான் கீழே வந்து இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. கீபோர்டில் Ctrl+C அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் காப்பின்னு கொடுங்க. இந்த இடத்துல வச்சுட்டு Ctrl+V கொடுங்க. அகெயின் இதில் ஒரு Ctrl+V,
அகெயின் இதில் ஒரு கண்ட்ரோல் வி. ஸோ அப்போ டேட்டாவை வந்து என்ன செய்யறேன், நான் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறேன். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு 2-3 பேஜ் வந்துச்சுன்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்போ பாருங்கள், இப்போ போயிட்டு ஃபைலில் போகிறேன், பிரிண்டில் போகிறேன். இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி நிறைய டேட்டா வந்தாச்சு. இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா இதில் 1 of 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ அடுத்து பாருங்கள் 2 of 3, அடுத்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு வந்து இதில் வந்து 1வது பேஜ் மட்டும் எனக்கு போதும், பிரிண்ட் அவுட் எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல 1 to 1 அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா 1வது பேஜ் மட்டும்தான் என்ன செய்யும், உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகும், அல்லது பிரிண்டரை கனெக்ட் பண்ணிங்கன்னா பிரிண்ட் ஆகும். சரியா? இதே இது வந்து நீங்கள் இப்போ செகண்ட் பேஜ் மட்டும்னா இப்போ 1லேருந்து 2 பேஜ் மட்டும்னா 1 to 2 அப்படின்னு கொடுக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. எத்தனை காப்பி வேணுமோ நீங்கள் மேலே காப்பி 2 கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த 2 காப்பீஸ் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வரக்கூடிய அந்த நம்பர், நேம், ஏஜ், சேலரி வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு வரல. ஸோ அப்போ வர வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ரொம்ப ஈஸி. இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து பேஜ் லேஅவுட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா, இந்த பேஜ் லேஅவுட்டுங்கிற மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பிரிண்ட் டைட்டில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் ரோஸ் டு ரிப்பீட்டட் டாப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணணும். கரெக்டாக இந்த 4ஆம் நம்பரில் கிளிக் பண்ணுங்கள். அகெயின் இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். ஒன்று டேரெக்டாகவே நீங்கள் பிரிண்ட் ப்ரிவ்யூ கொடுக்கலாம், அல்லது ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ போயிட்டு ஃபைலில் போங்க, பிரிண்ட்டு கொடுங்க. இப்போ என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு பேஜ் பாருங்கள் இப்படி இருக்குதா, செகண்ட் பேஜ் பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, தேர்ட் பேஜும் பாருங்கள் இந்த மாதிரி ஹெட்டிங் வந்துடும். ஓகேவா? சரி, இப்போ அடுத்து எஸ்கேப் கொடுத்த உடனே வெளியே வந்துடும். இதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது சைன் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, இது அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்களா மெர்ஜ் சென்டர்னு இருக்கும், இதுக்குள்ளே ஏதாவது சம் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும்னா நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். சைஸை குறைக்கணும்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், இதிலே ஹோமில் போங்க, இதில் கொஞ்சம் குறைக்கணும்னா நீங்கள் குறைச்சிக்கோங்க, இதை போல்டு பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணாலும் வரும். ஓகேவா? இப்போ ஃபைலில் போயிட்டு பிரிண்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, செல்னால் என்ன, செல் ரெஃபரன்ஸ்னால் என்ன, எப்படி சிம்பிளாக வந்து ஒரு ரோவோட ஹெயிட் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து ஒரு கண்டென்ட்டை டைப் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து எக்ஸல் இருக்குது. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரியா? சரி, ஃபைனலாக வந்து இதை சேவ் பண்ணிக்கலாம். ஃபைலில் போங்க, சேவ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்த உடனே இந்த மாதிரி காட்டும். இதில் வந்து கீழே கடைசியில் பார்த்தீங்களா ப்ரௌஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த ப்ரௌஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு எந்த லொக்கேஷனில் போய் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சரியா? நான் வந்து மை ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி நினச்சிடணும் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? சரி, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். வணக்கம்.